ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மை குக்கிங் ஜர்னி. இன்றைக்கி நம்ம சேனலில் ஹெல்த்தியாக ஈஸியாக 10 நிமிஷத்தில் செய்யக்கூடிய வெள்ளை சோள மாவு இன்ஸ்டன்ட் தோசை தாங்க செய்து காமிச்சிருக்கேன். நல்ல ஹெல்த்தியாக இருக்கும், ஈஸியாகவும் செய்யலாம். எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போமாங்க. வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் வந்து வெள்ளை சோள மாவு எடுத்திருக்கேன். ஒரு 150 ml பிடிக்கும் இந்த மெஷரிங் கப்பு. அதில் ஒரு கப் எடுத்திருக்கேன். அது ஒரு கிண்ணத்தில் மாற்றிக்கலாம். அதுக்கடுத்து அதே கப்பில் அரை கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேங்க. ரேஷன் பச்சரிசி மாவு தான் எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். இப்போது உப்புமா ரவை எடுத்திருக்கேங்க. அதையும் 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது வந்து வறுக்காத ரவை தாங்க. வறுத்த ரவை, வறுக்காத ரவை எதுவாக இருந்தாலுமே சேர்த்துக்கலாம். அதுக்கடுத்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துருக்கேன். இப்போ நான் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கேங்க. அதையும் சேர்த்துக்கிட்டேன். அதுக்கடுத்து கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கேங்க. அதையும் சேர்த்துருக்கேன். நீங்கள் இந்த இடத்துல கொத்தமல்லி இருந்தாலும் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். கேரட் இருந்தாலும் துருவி சேர்த்துக்கலாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். இது காரத்துக்காக ஒரே ஒரு பச்சை மிளகா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. இப்போ நான் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேங்க. உப்பு சேர்த்துட்டு இது எல்லா பக்கமும் படுற மாதிரி கரண்டியால் மாவில் எல்லா பக்கமும் இந்த வெங்காயமெல்லாம் படுற மாதிரி கலந்து கொடுத்துக்கலாம். கலந்து கொடுத்துட்டு இப்போ நான் மாவு எந்த கப்பில் மெஷர்மெண்ட் எடுத்தனோ அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு தண்ணி எடுத்துருக்கேங்க. எடுத்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இதில் வந்து கலந்துக்கலாம். இப்போ நான் ஒரு கப்பு ஃபுல்லாகவே சேர்த்துட்டேங்க. அது கலக்கலாம். இப்போ கலக்கும்போது இது எனக்கு வந்து கெட்டியாக இருக்குது. இப்போ இன்னொரு கப் நான் வந்து தண்ணி எடுக்க போகிறேன். அந்த கப் தண்ணியுமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இது தோசை மாவு பதத்தை விட கொஞ்சம் இது வந்து இலகுவாக இருக்கணுங்க. ஏன்னா இன்ஸ்டன்ட் தோசைங்கிறதால இது வந்து இலகுவாக நல்லா இருந்தால் தான் நமக்கு தோசை வந்து நல்லா முருகலாக கிடைக்கும். அதனால் நம்ம கொஞ்சம் இதை இலகுவாக தான் கலந்துக்கணும். இப்போ பாருங்கள், 1.5 கப் நான் தண்ணி சேர்த்ததுனால இல்லையா, இப்போ இருக்கிறதையும் சேர்த்துட்டேன். 2 கப்பு சேர்த்துருக்கேங்க. 1 கப் நம்ம வந்து சோள மாவு, அரை கப் அரிசி மாவு, 2 ஸ்பூன் நம்ம ரவை சேர்த்துருந்தோம். இதுக்கு நான் வந்து 2 கப் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். அதே கப்பில் 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன், கலந்துருக்கேன். இப்போ நம்ம இதை ஒரு 10 நிமிஷத்துக்கு மூடி போட்டு வச்சிடலாங்க. அப்படியே இருக்கட்டும், ஊறட்டும். ஊறிச்சின்னா நமக்கு வந்து தோசை வந்து நல்லா வரும். இப்போ மூடி போட்டோம். 10 நிமிஷம் கழித்து பார்க்கலாம் வாங்க. கழித்து பார்க்கும்போது இது மாவு வந்து கொஞ்சம் கெட்டியாக இருக்குதுங்க. நம்ம ரவை எல்லாம் சேர்த்தோம் இல்லையா, ரவை சேர்த்து அரிசி மாவுலாம் சேர்த்ததால கொஞ்சம் கெட்டியாக இருக்குது. அதனால் அந்த மெஷர்மெண்ட் கப்பில் இன்னொரு கப்பு நிறைய தண்ணி எடுத்திருக்கேன். இது இது எவ்வளோ சேர்க்குறேன்னு பார்ப்போம் வாங்க. இப்போ நான் வந்து இதை வந்து 1/4 கப் தண்ணி சேர்த்துருக்கேன் பாருங்கள். 2.25 கப்புங்க தண்ணி ஃபுல்லாகவே. இப்போ எனக்கு மாவு கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்குது. போதும், இது இப்படி தான் இருக்கணும். மாவோட கன்சிஸ்டன்சி இது தான் இருக்கணும். இப்போ ஸ்டவ் பற்ற வச்சு நான் வந்து தோசை தவா வச்சுருக்கேங்க. அதில் கொஞ்சமாக எண்ணெய் வந்து தடவிக்கலாம். எண்ணெய் தடவி நான் அந்த வீடியோவில் காமிச்ச மாதிரி இது போல் தெளித்த மாதிரி ஊற்றணுங்க. அப்போ தான் நமக்கு நல்லா முருகலாக வரும் தோசை. மாவு வந்து கன்சிஸ்டன்சி கெட்டியாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கெட்டியாக ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா மந்தமாக தோசை கிடைக்கும். நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் தண்ணியாக ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு வந்து முருகலான தோசை கிடைக்கும். இப்போது நான் பாருங்கள், எண்ணெய் கொஞ்சமாக மேலே வந்து தோசை மேலே வந்து ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இங்கே வந்து நெய் கூட சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போ ஒரு பக்கம் நல்லா சூடான நல்லா வந்து இந்த தோசை வந்து நல்லா கலர் சிவந்த உடனே அதுக்கடுத்து அடுத்த பக்கம் திருப்பி சேர்த்துக்கலாங்க. முடிஞ்ச வரைக்கும் தவா வந்து நல்லா சூடாகணுங்க. எப்போவுமே இன்ஸ்டன்ட் தோசை ஊற்றும்போது தவா சூடாக இருந்தால் தான் நமக்கு வந்து தோசை நல்லா எடுக்க வரும். இல்லைன்னா தோசை வந்து எடுக்கும்போது பிச்சு சரியாக வராது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் தோசை தவா நல்லா சூடாக இருக்கும்போது தோசை ஊற்றணும். இப்போ நமக்கு தோசை ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ 2வது தோசைக்கும் பாருங்கள், எண்ணெய் தடவிட்டு நான் இது போல் தெளித்த மாதிரி ஊற்றுறேன் பாருங்கள். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்குங்க. இந்த சோள தோசை வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். தவறாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். 10 நிமிஷத்தில் நீங்கள் வேலைக்கு போகிறவங்களா இருந்தாலும், இந்த ஆஃபீஸ் போகிறவங்களாம் நைட்டில் வந்து என்ன டின்னர் செய்கிறதுன்னு ரொம்ப கஷ்டப்படுவீங்க. அது போல் இருக்கிறவங்க 10 நிமிஷத்தில் இது போல் வந்து நீங்கள் ஊற்றி சாப்பிட்லாங்க. ஹெல்த்தியாக இருக்கும். கம்பு, சோளம், கேழ்வரகு இது போல் ரெசிபிஸ் என்னோடய சேனலில் நிறைய இருக்குது. நான் இதுக்கு முன்னாடி வீடியோவில் கூட நான் வந்து இன்ஸ்டன்ட் கம்பு இட்லி போட்டிருக்கேங்க. அதுவும் நல்லா ஹெல்த்தியாக இருந்தது. இட்லியும் ரொம்ப நல்லா இருந்ததுங்க. அது நீங்களும் தவறாமல் ட்ரை பண்ணி பாருங்கள்.
என்னோட சேனலில் நிறைய ஹெல்தி ரெசிபீஸ் இருக்குது, அதையும் பாருங்கள். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தோசை ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நான் தட்டில் சர்வ் பண்ணுறேன். இப்போ நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். தோசை பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது. நல்லா முருகலாக இருக்குங்க. சுடும்போதே சாப்பிட்டா ரொம்ப முருகலாக இருக்கும். கொஞ்ச நேரம் அப்படியே வச்சா கொஞ்சம் சாஃப்டாக நல்லா இருக்கும். ஆனால் டேஸ்ட் மட்டும் ரொம்ப நல்லா இருக்குங்க. வெள்ளை சோளங்கிறதால சோளம் வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதே போல் தோசை ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. இதை நான் வந்து சாம்பாரோட சர்வ் பண்ணியிருக்கேன். நீங்கள் சட்னியோடையும் சர்வ் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். தவறாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் என்னோடய சேனலை பொறுமையாக பார்த்த உங்களுக்கு ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ.